ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, வேக வச்ச முட்டை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி செய்வோம். கறிக்குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குருமா மாதிரி செய்ய போகிறோம். இது நான் ஃபஸ்ட்டே ஒரு சின்ன கிளிப் 2-3 கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றும் பண்ணல. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காய தக்காளி மட்டும் போட்டு கொஞ்சம் ஷாப்பரில் வச்சு நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு பேஸ்ட் அரைச்ச மாதிரி தெரியும். அது இல்லாமல் தனியாக நான் மிக்சியில் தேங்காய், தக்காளி 2, வெங்காயம் 2, பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது தனியாக முட்டை வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் தனியாக ஒரு அரை வேக்காடு எடுத்து வச்சுருக்கேன். அரை வேக்காடு வெந்தது உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதிலே போட்டுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதிலே போட்டு இந்த பச்சை வாசனை பொருளும் கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டுக்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பொருள் மட்டும் தான் நான் எப்போவுமே கறி குழம்புக்கு செய்கிறது. இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும்தான். அந்த பட்டை கிராம்பெலாம் நான் எண்ணெயில் போட்டு இது பண்ணுறதோடு சரி. சில டைம் அரைச்சும் போடுவேன். இதுதான் போட போகிறோம் நம்ம, வேறு எதுவும் கிடையாது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்குறோம். நல்லா எண்ணெயிலேயே வதக்குறோம். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை கொஞ்சம் கீறி ஒரு இது போட்டுக்கிறோம், கோடு போட்டுக்கிறோம். அதில் கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்காக தான் அது போடுறது. அந்த முட்டையெல்லாம் ஒரு கோடு போட்டு அதையும் இதுக்குள்ளேயே சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு இதிலே சேர்த்து நல்லா இது பண்ணி விட்டுடுறோம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பாடு ரெடியாக இருந்தால் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முட்டை இந்த மாதிரி குழம்புல இந்த மசாலாவில் ஊறி அது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு ஒரு கறிக்குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் முட்டை குழம்பு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வெறும் ஆம்லேட் அப்படி இப்படின்னு போட்டு சாப்பிடாம இந்த உடைத்து ஊற்றி முட்டை குழம்புன்னு சொல்லி உடைச்சி ஊற்றி முட்டை குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை வச்சும் செய்யலாம். அது எல்லாமே ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.